கைகளை தட்டி ஹalleluya. ஆமென். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுங்கள். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை. வானத்திலானாலும் வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். பாடுங்கள். வானத்திலானாலும் ஆமென். அடைபட்டவைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து சத்தமா எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வு எப்பத்தா என்று சொல்லி ஒரு சரணத்தை கூட பாடும். செங்கடலானாலும் யோர்தானானாலும், செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் ஹalleluya. நன்றி ராஜா. ஆமென். நல்ல கைகளை தட்டி எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. எப்பத்தா என்று சொல்லி திறக்கிறவர். ஆமென். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வே எப்பத்தா எப்பத்தா. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் உம்முடைய வார்த்தை வெளிப்படும் போதே திறக்கப்படுவதாக என்று அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வார்த்தை அனுப்பும். உம்முடைய வல்லமையினால் காரியங்களை வாய்க்க பண்ணும். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இந்த நாளில் வார்த்தைகள் பேசப்படும் போதே ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிறைவேறுகிறதை காண கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் திறக்க போகிற ஒரு வாசல். ஆமென். ஆண்டவர் அதிகமாய் தேவ சமூகத்தில் செபித்து இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தையை ஒரு வாக்குத்தத்தமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த சபைக்கு கட்டளையிட போகிறார். ஹalleluya. இந்த ஜெப நாட்களில் இவைகள் நிறைவேற போகிறது. அந்த வார்த்தை தான் யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இனி இருப்பது இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஆமென். கற்பத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க போகிறார் என்று நம்புறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. இது ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு விசேஷமாய் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் குடும்பத்திலே உன் தேசத்திலே இனி இருப்பது இல்லை. இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, விசேஷமாய் பிள்ளைக்காய் காத்திருக்கிற உள்ளங்களுக்காக இந்த வார்த்தை விசேஷமாய் இந்த நாளில் பேசப்பட்டாலும் இந்த வார்த்தை எல்லாரும் நன்றாய் கவனிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஒரு பிள்ளை உருவாக்கப்படுவது என்பது தேவன் உருவாக்கி தருவது. நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ அதை கர்த்தர் தான் உருவாக்கணும். ஹalleluya. பிள்ளையை உருவாக்குறதும் கர்த்தர் தான். அதே போல என் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் உருவாக்கி தருவது என் தேவன் தான். ஆமென். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சபைக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, மலடு உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை, மலடு உன் கூடாரத்தில் இனி இருப்பதில்லை. உருவாக்க வேண்டியவைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனா என்று உன் தேவன் சொல்லுகிறார்.
அப்போ எனக்கான கற்பத்தில் எனக்கான கருவை உண்டாக்குவது கர்த்தர். முதலாவது எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். என் வாழ்க்கையில எதை உருவாக்க வேண்டுமானாலும் அதை கர்த்தர் தான் செய்ய வல்லவர். என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும், என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், என் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஆண்டவர் ஒன்று உருவாக்கணும்னு நினைச்சிட்டார்னா என் சூழ்நிலை அதை தடுக்க முடியாது, என் நிலைகள் அதை தடுக்க முடியாது, என் பலவீனங்கள் அதை தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைக்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது என்று நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சாராளின் கற்பம் அடைத்திருந்த நிலையில்தான் சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளை கற்பந்தரிக்க கர்த்தர் பலப்படுத்தினார் என்று. ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிரகாமிடத்தில் சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிகள் ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். போதும், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வாழ்க்கையில தான் அதே வாழ்க்கை குறித்து எபிரேயர் 11:11 இப்படி சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் அவள் பிள்ளையை பெற்றாள். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் வாசலை திறந்து சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இனியொரு வாழ்க்கையில் அல்ல, என் வாழ்க்கையில தான் கர்த்தர் இதை செய்ய போகிறார் என்று நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் தருவது. ஆமென். விசேஷமாய் பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் பிள்ளைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் இன்று காலையில் எழும்பும் போதே ஒரு அடையாளத்தோடு தான் எழும்ப பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை பெய்யாத மழை இன்னைக்கு பெஞ்சுது இல்ல. காலையில் 3:30 ஆண்டவர் எழுப்பி வசனத்தை தியானிக்க வைக்க எழுப்பும் போது என் காதில் ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன சத்தம்னா, தண்ணி விழுற சத்தம். நான் யாரோ பைப்பை திறந்து வச்சுட்டாங்களான்னு பார்த்தா மழை சத்தம் மாதிரி கேட்குது. ஆண்டவர் சொன்ன வெளியில் வந்து பாருன்னாரு. எங்கள் வீட்டு பின்னாடி டோரை திறந்து பார்க்குறேன், நல்ல மழை சத்தம். அந்த சத்தத்தை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ஆண்டவர் இடைப்பட தொடங்கினார். என்ன இடைப்பட தொடங்கினார் தெரியுமா? இந்த மழை பெய்கிறதற்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தெளிவான வானத்தில் திடீர்னு பார்த்த ஒரு கருப்பு மேகம் வந்து அடைக்கும். நல்லா தானே இருந்து இந்த வாழ்க்கையில், இப்போ திடீர்னு ஒரு கருப்பு மேகம் வந்து அடைக்குது. அடைச்சதும் நாம நினைக்கிறோம் முடிஞ்சிச்சுன்னு. இல்லை, அடைச்ச மேகத்திலிருந்து தான் கர்த்தர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமென் காலையில் ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த மழையை காண்பித்து அந்த சத்தத்தை கேட்க வச்சு ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி அடைக்கப்பட்ட அந்த மேகத்திலிருந்து ஒரு மழை பெய்து இந்த சத்தம் தொனித்ததோ, அப்படி அடைக்கப்பட்ட அத்தனை கற்பத்திலும் கர்த்தர் சத்தத்தை தொனிக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை ஆர்ப்பரித்து, உன் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட உன் கற்பத்தில் பிள்ளையின் சத்தம் கேட்கப்பட போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்வார் இதை. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை, அவர் சொன்ன வார்த்தை. ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை. ஆமென். குறித்திட்ட ஹல்லேலூயா. நம் வாழ்விலோ சத்தமாய் சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்ன நான் நம்புகிறேன். எப்படி இந்த காலையிலே ஒரு மழை கர்த்தர் பெய்ய பண்ணினாரோ, அப்படி ஒரு ஆசீர்வாத மழையை இந்த கூட்டத்தில் கர்த்தர் பெய்ய வைக்க போகிறார். இனி மலடு இருப்பதில்லை, இனி கற்பம் விழுகிறது இல்லை. விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை அன்பாய் புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமென். அது என் பலத்தில் வருவதல்ல, அது கர்த்தர் தருகிற கிஃப்ட். அது என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் தரணும்னு நினைச்சிட்டாருன்னா தருவார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா என் வாழ்க்கையில் அது உருவாகியே தீரும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமென். எனவே எனக்கு இனி பிள்ளை பிறக்குமா என்கிற கேள்வியோடு அல்ல, இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் செய்வார். பல ஆண்டுகளா இருக்கலாம், வருஷங்கள் போயிருக்கலாம், நினைத்த காலங்கள் எல்லாம் தாண்டி போயிருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன், உங்களை பலனடைய பண்ணுகிற தேவன். ஆமென் ஆமென் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அடைக்கப்பட்ட கற்பத்தை அவர் திறக்கிறார். முதலாவது ஏன் கர்த்தர் கற்பத்தை அடைக்கிறார் என்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் சில காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்து தியானிக்க வைத்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். பைபிளில் அநேகருடைய வாழ்க்கையில் கற்பம் அடைக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். உருவாக்க கூடாதபடிக்கு யார் வாழ்க்கையில் கர்த்தர் கற்பத்தை அடைத்தார்? இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை முதல் எதற்காக கற்பத்தை அடைக்கிறார் என்றால் தரிசனத்திற்காக. ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனத்தை வைத்து சாராளுடைய கற்பத்தை அடைத்தார். தரிசனம் என் லைஃப்ல இருக்குங்கிறதற்கு அடையாளம் தான் அவர் அதை வாக்குத்தத்தமாய் நம்மோடு பேசுவார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே போதும். தரிசனம் உள்ள இந்த வாழ்க்கையில கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார். வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே சக்கரியா எலிசபெத்தை குறித்து நமக்கு தெரியும். அவர்களுக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் வாக்கு கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு பிறக்க போகிற மகனை குறித்து, யோவானை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசியால் வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டிருந்தது. அதுதான் ஏசாயா 40வது அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று 5வது வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தரின் வாக்கு இதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. ஏற்கனவே இது வார்த்தையாய் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்போ ஒரு தரிசனத்தை யார் வாழ்க்கையில் வைக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையிலே கற்பத்தை அவர் அடைக்கிறார். ஆமென். அடைக்கப்பட்ட கற்பத்தில் இருக்கிற உள்ளமே வார்த்தை இருக்குது, அவங்க மேல தேவ தரிசனம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். சாராள் ஆபிரகாம் வாழ்க்கையில் தரிசனம் உண்டு, கர்த்தருடைய பெரிய தரிசனம் உண்டு, ஒரு பெரிய தரிசனம். அதனால வார்த்தையாய் உரைக்கிறார். உரைத்து அவள் நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? அது நிறைவேறுகிறது வரையிலும் சாராளின் கற்பம் அடைப்பட்டு தான் இருந்தது. நிறைவேறும் காலம் வரையும் தான் அடைபடும். நிறைவேறுகிற காலத்தில் அவை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அது எத்தனை காலம் தாண்டினாலும் சரி, குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உள்ள கற்பம் அடைக்கப்பட்டது. ஆமென். ஆபிரகாமுக்கு வார்த்தை சொல்லப்பட்டது, ஆனால் சகரியா எலிசபெத்துக்கு வார்த்தை சொல்லப்படவில்லை. குறித்த நேரம் வரும்போது தான் தூதன் வந்து சொல்லுகிறார், யோவானை குறித்த தெளிவான காரியத்தை சொல்லி. ஆமென். அப்போ தரிசனமுடைய கற்பத்தை கர்த்தர் அடைக்கிறார். இரண்டாவது, எந்த கற்பத்தை கர்த்தர் அடைக்கிறார் என்றால் திட்டத்திற்குரிய கற்பத்தை அடைக்கிறார். தரிசனம் வேறு, திட்டம் வேறு. என்ன திட்டத்திற்குரிய கற்பம்? இது யார்? இது அன்னாளை குறித்து. அன்னாளின் கற்பம் அடைப்பட்டது ஏற்கனவே வார்த்தையை கொடுத்ததினால் அல்ல. அன்னாளுக்கு சாமுவேல் தான் பிறக்க போகிறான் என்பதே தெரியாது. ஆமென். பெனினாளுக்கு கிட்டத்தட்ட குறையாம 10 குமாரர் இருந்திருக்கலாம். எனவேதான் எல்கானா வந்து சொல்ற வார்த்தை 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு சொல்ல காரணம், பெனினாளுக்கு ஒருவேளை எத்தனை பிள்ளைங்க இருந்திருக்கலாம்? 10 பிள்ளைங்க இருந்திருக்கலாம். 10 பிள்ளைங்க பிறக்கிற இடத்துல ஒரு வருஷத்துல கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையப்பா நான் உனக்கு சாமுவேலை தருவேன். ஆமென். திட்டம் உடையவர்கள் வாழ்க்கையில வார்த்தை இருக்காது, ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருப்பார். ஆமென். திட்டத்தை போட்டு வச்சிருப்பார். அன்னாளை குறித்து நம்ம படிக்கும்போது அவளை குறித்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. பெனினாள் இவ்வளவு அவளை அற்பமாய் பேசின பிறகு கூட ஒரு இடத்துல கூட அன்னாள் பெனினாளை அற்பமாய் பார்த்தது கூட, என் பிள்ளை பிறந்த பிறகு கூட சாமுவேலை கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அன்னாள் போய் பெனினாளுக்கு முன்னாடி தன்னை தலை தூக்கி காண்பிக்கவில்லை.
அவ்வளோ நல்ல குவாலிட்டியான ஒரு மகள். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கற்பத்தை அடைக்க காரணம் தரிசனம் அல்ல, தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னாள் செய்த தவறுதலினால் இந்த கற்பம் அடைக்கப்படவில்லை, தேவன் போட்ட திட்டத்தினால் கற்பம் அடைக்கப்பட்டது. ஆமென். மூன்றாவது கற்பத்தை அடைக்க காரணம் தவறுதலினால் அடைக்கப்படுகிறது. 1 தரிசனம், 2 திட்டம், 3 தவறுதலினால். வேதத்தில் 2 காரியத்தை குறித்து சொல்ல முடியும். ராகேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ராகேலின் கற்பம் அடைபட்டது என்று. ஏன் அடைபட்டது என்றால் அவள் லேயாளை அற்பமாய் பார்க்கிறாள், அவளுடைய சில தவறுதலின் நிமித்தமா. எனவேதான் ராகேல் யாக்கோபை பிடித்து பிள்ளை தாரும் என்று கேட்கும்போது யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் 30:1-2 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு அவர் சொல்லுகிறார், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அப்போ ராகேலே, உன் கற்பம் அடைக்கப்பட காரணம் உன்னில் இருக்கிற சில தவறுகள், சில தவறுதல் நிமித்தமாய், நம்முடைய சில கிரியைகள் நிமித்தமாய் கர்த்தர் கற்பத்தை அடைப்பார். உருவாக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இன்னும் ஏன் என் லைஃப்ல உருவாக்கப்படலைன்னா என் நிமித்தம். அது என் நிமித்தம். தரிசனம் உள்ளவன் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார், திட்டமுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். தவறுகள் உள்ள வாழ்க்கையிலே கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். இனியொரு வாழ்க்கையில் கற்பம் அடைக்கப்பட்டது, அதுதான் தடையினால் அடைக்கப்பட்டார். அது என்ன தடை? 1 பலவீனம். ரெபெக்காள் மலடியா இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ரெபெக்காள் எந்த தப்பும் செய்யவில்லை, ரெபெக்காளுக்கு வார்த்தையும் கொடுக்கப்படவில்லை. ரெபெக்காளின் மேல என்ன திட்டம் வைக்கப்பட்டது என்று தெரியும். பிள்ளை பிறக்கிற காலம் வரும்போதுதான் கர்த்தர் பிள்ளைகளை குறித்த தெளிவான திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அதுவரை எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது மலடியா இருந்தால் என்று. இது பலவீனத்தின் நிமித்தம். சில பலவீனங்கள் சரீரத்தில் ஆளுகை செய்து அதனால் கற்பம் அடைக்கப்பட்ட நிலை. பலவீனம் சரீரத்தில் இருப்பதனால கற்பம் அடைக்கப்பட்ட நிலை. ஆமென். ஆமென். சூனேமியால பாருங்க, எலிசாவுக்காக அவ்வளோ காரியத்தை செய்கிறவள். ஆனால் அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது, பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை? அவள் ஏதாவது தப்பு பண்ணாளா? இல்லை. ஏதாவது தரிசனம் இருந்துச்சா? இல்லை. ஏதாவது திட்டம் இருந்துச்சா? இல்லை. ஏன் பிள்ளை இல்லைன்னா சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம். சில பலவீனங்கள் நிமித்தம் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. பலவீனத்தின் நிமித்தம் மாத்திரமல்ல, சில போராட்டத்தின் நிமித்தமாகவும் கற்பம் அடைக்கப்படும். அதுதான் ஏசாயா 27வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். எக்காலத்திலே 1வது வசனம் சொல்லப்படுகிற கர்த்தர் லிவியாத்தான் எனும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் எனும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். தண்டிக்கப்பட்டு அதை கொன்று போடுகிற அக்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டியது உருவாக்கப்படும். பலவீனமும் போராட்டமும். சிலர் வாழ்க்கையில போராட்டத்தினால பலவீனம். ஏன் இந்த கற்பம் அடைக்கப்பட்டுச்சுன்னா சில போராட்டத்தில் வந்த பலவீனம். ஆமென். ஏன் இந்த 4 காரியத்தை எடுத்து சொன்னேன் என்றால், இந்த 4 காரியத்தில் இருந்தவர்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கற்பத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? எந்த கற்பத்தையும் திறக்க வல்லவரைதான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி விசுவாசித்து ஆமென் என்று சொல்லி, எப்படிப்பட்ட கற்பமானாலும் என் ஆண்டவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். தரிசனமுடைய கற்பமும் திறக்கும், திட்டமுடைய கற்பமும் திறக்கும். ஒருவேளை சில தவறுதலினால் அடைக்கப்பட்டாலும் தேவனிடத்தில் திரும்புவீர்களானால் உங்கள் கற்பத்தை கர்த்தர் திறப்பார். ஒருவேளை சில பலவீனத்தின் நிமித்தம் போராட்டத்தின் நிமித்தம் கற்பம் அடைக்கப்பட்டாலும் லிவியாத்தான் எனும் பாம்பை அவர் கொண்டு போட்டு உனக்கானதை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். திறக்கிறது என் ஆண்டவருக்கு கஷ்டமானது கிடையாது. அது என் ஆண்டவருக்கு அற்ப காரியம், அற்ப காரியம். ஆமென். இந்த 4 நான் எந்த கேட்டகரியில் இருக்கிறேன் என்கிறதை இப்பொழுது நாம கொஞ்சம் கேட்க போகிறோம். வார்த்தை உடையவன், தரிசனம் உடையவன் வாழ்க்கையில் அவர் அடைத்து வைக்கிறார். திட்டமுடையவன் வாழ்க்கையில் அவர் அடைத்து வைக்கிறார்.
சில தவறுகள் உள்ள வாழ்க்கையில கர்த்தர் அடைத்து வைக்கிறார். சில பலவீனங்கள் தடையினால் அவர் அடைத்து வைக்கிறார். இந்த 4 கூட்டத்தாரிலும் இந்த கூட்டத்தாரில் சொன்ன அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க என் கூடாரத்தில் இந்த சத்தம் கேட்க போகிறது என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள்? ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் கூடாரத்திலே மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. ஆமென். அவர் கேட்க பண்ணுவாராக. ஆமென். இந்த இத்தனை கூட்டத்தாருக்கு கர்த்தர் எப்படி அடைத்ததை திறந்தார், எப்பொழுது அவைகள் திறக்கப்பட்டது, அவைகளை தான் இன்று நாளிலே ஆவியானவர் பேசும்படி தியானிக்க வைத்தார். நான் சொன்ன ஆர்டர் அப்படியே திரும்பி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தடையினால் வந்த அடைப்பு, தடையினால் சில பலவீனங்கள் நிமித்தம், சில போராட்டத்தின் நிமித்தம் உண்டான கற்ப அடைப்பை கர்த்தர் திறந்தார். அது திறக்கப்பட அவர்கள் செய்த காரியம் என்ன? இப்பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்கள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். தடையினால் அடைக்கப்பட்டு சில பலவீனத்தின் நிமித்தம், சில போராட்டத்தின் நிமித்தம் நமக்கு அது ஃபீல் ஆகும். ஏன் என் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைக்கவில்லை என்றால், ஆமென், இது என் பலவீனத்தின் நிமித்தமாய் அல்லது சில போராட்டத்தின் நிமித்தமாய், குடும்பத்தில் போராடுகிற சில அந்தகார போராட்டங்கள், குடும்பத்தில் போராடுகிற சில வலு சர்ப்பத்தின் ஆவிகள் நமக்கு அது நன்றாய் ஃபீல் ஆக சில நேரத்தில் கர்த்தர் அதை காண்பித்து கூட தருவார். ஹalleluya. சிலர் மூலமாய் கர்த்தர் உணர்த்துவார் அல்லது தரிசனத்தின் மூலமாய் காண்பித்து தருவார். நமக்கு அது தெரியும். இந்த போராட்டத்தின் நிமித்தமாய் தான் இந்த பிரச்சனை என் லைஃப்ல இருக்கு. இதற்கு செய்ய வேண்டிய ஒரே சொல்யூஷன், ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஹalleluya. ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமென். ரெபெக்காள் பிள்ளை இல்லை என்று சொல்லி மலடியா இருந்த காலத்தில் ஈசாக்கு செய்தவார் காரியம். ஆமென். நேற்றை கூட இந்த வார்த்தையை சொல்லும்போது சொன்னார்கள், ஆபிரகாமை போல இனி ஒரு ஆப்ஷன் தெரிந்தெடுக்கவில்லை. ஈசாக்கு தெரியும், இந்த பலவீனம் மாறுறதுக்கும் இந்த கற்பம் திறக்கிறதற்கும் நான் ஒன்று செஞ்சா போதும், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் போதும். நான் ஜெபிச்சா என் அப்பா கேட்டு எனக்கு பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நான் ஜெபிச்சா அப்பா விடுதலை தருவார். ஜெபத்தை விட்டுறாதீங்க, பதில் கிடைக்கும் வரையிலும். ஆமென். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளி அவன் மனைவி ரெபெக்காள், இது ஒரே வசனமா எழுதப்பட்டாலும் நான் அதை இப்படி சொல்லுகிறேன், அவள் வாழ்க்கையில திறக்கிறது வரை ஜெபிக்கிறார். திறக்கிறது வரை ஜெபிக்கிறார். பலவீனத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கும். அது திறக்கிறது வரை சபையை ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று. நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நாள் ஜெபிச்சு பார்க்கிறோம், 2 நாள் ஜெபிச்சு பார்க்கிறோம், ஜெபித்து சிலது திறக்காததும் நாம நினைக்கிறோம் இனி திறக்காது என்று. இல்லை, நீங்கள் இந்த காரியத்தில் ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரியாமல் ஒரு யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காய் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் லிவியாத்தான் என்னும் பாம்பை கர்த்தர் சுட்டெரித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளமே, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்க ஜெபத்தை விடுறீங்கன்னா அந்த போராட்டம் அதிகமாகி கொண்டிருக்கும். நீ ஜெபிக்க ஜெபிக்க எவ்வளவு பெரிய போராட்டமானாலும், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றவர், இருப்பு தாழ்பாள்களை முறியடித்து உனக்காய் வாசலை திறப்பேன் என்றவர். ஹalleluya. ஜெபத்தை திறக்கிறது வரை ஜெபத்தை விட்டுறாதீங்க. திறக்கிறது வரை ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமென். அந்த மலடியா இருந்த ரெபெக்காள் கற்பம் தரிக்கிறது வரையிலும், அவருடைய கற்பம் திறக்கப்படுகிறது வரையிலும் இந்த ஈசாக்கு ஜெபத்தை விடவில்லை. வசனம் ஒரே வசனத்தில் ஆண்டவர் எழுதிட்டார். ஒரு நாள் ஜெபிச்சதுனால அல்ல, இது டெய்லி ஜெபிக்கிறான். திறக்கிறது வரை ஜெபிக்கணும். ஆமென். சில போராட்டங்கள் முற்றிலும் ஸ்டாப் ஆக ஒரு நாள் ஜெபம் போதாது. அந்த போராட்டம் முடிகிறது வரை ஜெபம் உயர்ந்து கொண்டு தான் இருக்கணும். ஹalleluya. நம்ம நினைக்கிறோம் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று. இல்ல, தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்த போது 21 நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவன் தான், மிகவும் பிரியமானவன் தான். ஆனால் ஜெபித்த ஆரம்பத்திலே பதில் வரவில்லை. ஆனால் பிற்பாடு ஒரு நாள் தூதன் வந்து நின்று சொல்கிறான், தானியேலே, நீ ஜெபிக்க துவங்கும் போதே
ஒரு யுத்தம் உனக்காய் வான மண்டலத்தில் நடந்து கொண்டிருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கற்பம் திறக்க ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது நம்புறவங்க, என் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை தர ஒரு யுத்தம் நடக்கிறது, எனக்காய் தூதர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடே. ஜெபத்தை விடாதே, ஜெபத்தை விடாதீங்க. திறக்கிறது வரை நமக்கு தெரியாது ஆமா என்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா நம்ம இங்க ஜெபத்துல போராடும் போது நமக்காய் ஒரு தூதர் கூட்டம் வான மண்டலத்தில் போராடி கொண்டிருக்கிற. ஆமா எது நிமித்தம் உன் கற்பம் அடைக்கப்பட்டதோ அதை முறியடித்து உன் கற்பத்தை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபத்தை விடாதீங்க. ஹல்லேலூயா. என் பலவீனம் என்பது என் ஆண்டவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த பலவீனத்தை கொண்டு வந்த சில போராட்டங்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா 27 வாசித்தோம். அந்த 1வது வசனத்தை மறுபடியும் கூட வாசிக்கலாம். ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாமை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். ஆமே, நம்முடைய பட்டயத்தால முடியாது, அவர் பட்டயத்தால தான் முடியும். அவர் பட்டயம் ஓங்கணும்னா நம்முடைய ஜெப அனுபவம் ஓங்கணும். ஹல்லேலூயா. அதை தண்டித்து அது என்ன பண்ணுவாராம்? கொன்று போடுவார். அது உயிரோடு இருக்கிறது வரையிலும் நல்ல திராட்சை தோட்டம் உண்டாக முடியாது. அதை கொன்று போடுகிறது வரையிலும். இந்த கற்பம் திறக்கப்படணும்னா அதை சும்மா தண்டிச்சா மட்டும் இல்ல, அதை கொன்று போடணும். ஒரு பாம்பு கையில மாட்டிச்சுனாலே அதை கொன்று அதை என்ன பண்ணிடுவாங்க? எரிச்சிருவாங்க. இதே போலதான் கர்த்தர் அதை கொன்று போடு வரையிலும், இனி அதை தலை தூக்காது இருக்கு வரையிலும் கர்த்தர் அதை போராடி கொண்டிருக்கிறார். அன்பு உள்ளமே, பிள்ளை பிறக்காது என்று அல்ல, உன் கற்பம் திறக்காது என்று அல்ல, திறப்பதற்காக என் தேவன் ஒரு போராட்டத்தை உனக்காய் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க போகிறார். உன் கற்பம் திறக்கப்பட போகிறது. லகரபா சந்தரா. சில பலவீனத்தின் நிமித்தமாய், சில போராட்டத்தின் நிமித்தமாய் என் கற்பம் அடைக்கப்பட்ட நிலை, என் வாழ்க்கையில சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரிக்க வேண்டிய நாட்கள் சுதந்திரிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு காலம் தாண்டி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உள்ளத்தோடு யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறா? இந்த கால நேரத்தில் விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு மழையை அடையாளமாய் அனுப்பி சத்தத்தை கேட்க பண்ணினவர் இன்றைக்கு ஒரு அடையாளமாய் கர்த்தர் உனக்காய் ஒரு கிரியை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிப்போட, அபிஷேகத்தோட, அந்நிய பாஷைகளோட, இதோ ஒரு வல்லமை உனக்காய் வருகிறது. இதோ உனக்காய் சில காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். யுத்தம் பண்ணுகிறவர் எழுந்தருளுவாராக. ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி, இப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவில் இருக்கிற உள்ளங்கள், போராட்டத்தினால சில தடைகள், போராட்டத்தினால சில பலவீனங்கள், என்னை அறியாமல் சில அந்தகார கிரியைகள், என்னை அறியாமல் என் குடும்பத்தில் போராடுகிற சில வல்லமைகள், சில கட்டுகள், இயேசுவின் நாமத்தில், இயேசு உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போவதாக. கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட ஆவிலை நிறைந்து, இது ஒரு உன்னதத்தின் பலர், இது ஒரு உன்னதத்தின் பலர். நீ கற்பம் தரிக்கிற ஒரு பலர், நீ கற்பம் தரிக்கிற ஒரு பலர், நீ கற்பம் தரிக்கிற ஒரு பலர். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இப்பொழுதே அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் துண்டிக்கப்படுவதாக. glory 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 glory. கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட, ஆவி நிறைவோட, இதோ தடை உடைகிறது, இதோ தடை உடைகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாய். ஹalleluya ஹalleluya. ஆமென். இந்த போராட்டத்தினால் உன் கற்பம் செத்து போனாலும் கவலைப்படாதே. செத்த கற்பத்தில் உயிரை உண்டாக்கி ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உயிரற்ற எலும்புக்குள்ளே அப்பா உயிரை தருவார்னா, இந்த செத்த கற்பத்திலே ஆண்டவர் உயிர் தர வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஜெபத்தை விடவில்லை. ஆமென். இனி ஒரு காரியத்தை அவன் தெரிந்தெடுக்கவில்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் முடித்து போகவில்லை. ஈசாக்குக்கு அவ்வளவு நிச்சயம் உண்டு, கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காரியத்தில் இந்த ஆண்டு 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி எனக்கு ஜெயத்தின் நாள் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹalleluya hallelujah hallelujah. ஜெயத்தினால் இது ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே பாடுங்க. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால்
ஆமென். இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமர். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை. நல்ல கைகளை தட்டி ஜெயம் தருகிறவர். ஜெயமே ஜெயமே. glory பலபோ சந்தர பலபோ தரியாதரா. தேவ வல்லமையினால் உன்னில் போராடுகிற பலவீன போராட்டங்கள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. ஆமென். நல்ல திராட்சை தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். இதோ பூமியை பலனால் நிரப்புகிற நாட்கள் வருகிறது. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் ஜெயம் தர போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya. ஆமென். திறக்கிறது வரை ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு திரும்ப ஜெபிக்க துவங்குங்கள். ஆமென். முடியல அடைபட்டதா இருக்காது. கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்த எலும்புக்குள்ளே என் ஆண்டவரால கிரியை செய்ய முடியுமானால் எனக்குள்ளே கர்த்தரால கிரியை செய்ய முடியும் என்று நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். தடைகளை நீக்கி அவர் அடைபட்டதை திறப்பார். இரண்டாவது, தவறுதலினால் வந்த அடைப்பை. இந்த கற்பம் திறக்கப்படுவதற்கு முதலாவது சொன்னேன், ஈசாக்கு விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் திறந்தார் என்று. இங்கே இவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ராகேலை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 20வது அதிகாரம் கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் ஆதியாகமம் 29வது அதிகாரம் 30வது அதிகாரம் அதன் 1-2 வசனங்களை வாசியுங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொல்லி அவளுக்கு சொன்னதும் அடுத்து அவளை குறித்து வேதம் சொல்லி 22-23 வசனங்களிலே தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்த. அவளுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லும் போது 23வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று பெயரிடுகிறாள். என் நிந்தையை நீக்குகிறார். அப்போ இதில் ஒரு உணர்வடைந்து தான் அற்பமாய் பார்த்தது தேவனுக்கு முன்பாக அது சரியில்லை என்பதை அவள் அறிந்து, யாக்கோபு சொல்லுகிறார், உன் கற்பத்தை அடைத்தது கர்த்தர் அல்லவா என்று சொல்லி யாக்கோபினிடத்தில் போராடினவள் இப்பொழுது உணர்வடைந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறாள். ராகேல் சொன்னது, இங்கே போராடி மேற்கொண்டேன் என்றல்ல, தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று. செவி கொடுக்கிறதற்கு இப்பொழுது ராகேலின் நிலை மாறுகிறது. யாக்கோபு கிட்ட எதனால போராடுறானா, லேயாள் மேல் பொறாமை கொண்டு போராடுகள். 1வது வசனத்தை படிச்சீங்கன்னா பொறாமை கொண்டு தான் யாக்கோபுட்ட வந்து போராடுவான். ஆமாம். இப்பொழுது தேவன் அடைத்திருக்கிறார் என்கிற தெளிவு வந்ததும் இப்பொழுது ராகேல் மனது மாறுகிறது. பொறாமை கொண்டவள் இப்பொழுது தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என் நிந்தை நீக்கும் என்று அவள் கெஞ்சி கேட்கிறாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் என்று. இதே போல ஒரு சம்பவம் தான் அபிமெலேக்கின் வாழ்க்கையில் நடந்தது. ஆபிரகாம் சாராயை தன் சகோதரி என்று சொல்லி அபிமெலேக்கு முன்பாக அறிமுகப்படுத்துறதும் அபிமெலேக்கு சாராயை கூட்டிட்டு போயிட்டார். அந்த இரவிலே கர்த்தர் அபிமெலேக்கை நோக்கி சில காரியங்களை எச்சரித்து பேசுகிறார். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் எச்சரிப்பார்,
இன்னைக்கு நீ செய்த இந்த காரியத்தை நிமித்தம் நீ செத்தாய் அப்படின்னு சொன்னதும் அபிமெலேக்குக்கு புரியல. ஏன்னா அபிமெலேக்கு பக்கம் இந்த பக்கத்தில் தப்பு இல்லை. ஏன்னா ஆபிரகாம் சொன்ன வார்த்தை நிமித்தமா சாராயை கூட்டிட்டு போயிட்டார். ஆனா கர்த்தர் உணர்த்தினதும் அபிமெலேக்கு செய்த காரியம், அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த காரியத்தை சரி செய்கிறார். சாராயை திரும்பி அனுப்பி விடுகிறார். இதனால் அந்த குடும்பத்தில் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. சரி செய்து விட்டு இப்பொழுது ஆபிரகாம் அந்த குடும்பத்துக்காய் ஜெபித்த போது 20 கடைசி சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி. என் பக்கத்தில் தவறு இருக்குமானால் அதை சரி செய்யாமல் நான் என்ன விண்ணப்பம் பண்ணினாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தவறு இருக்குமானால் நான் விண்ணப்பம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா என்று சொன்னா கேட்கவே மாட்டார். அதை சரி செய்து நீ விண்ணப்பம் பண்ண, சரி செய்து விட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்களானால். எனவே ஒரு காரியத்தை, இந்த காரியத்தில் நான் சொல்ல விரும்புவது, என் அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலை எதனால் வந்தது, இந்த தெளிவு இருக்கணும். அபிமெலேக்குக்கு இந்த தெளிவு இருந்தது. எனவே அதிகாலையில் எழுந்து அவன் என்ன செய்கிறான், அதை சரி செய்கிறான், அதை சரி செய்கிறான். என் பக்கத்தில் தவறுதல் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தமா, என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமா, என்னுடைய மீறுதலின் நிமித்தமா, என் பக்கத்தில் சில தவறுகளின் நிமித்தமாய் சிலவைகள் அடைக்கப்பட்டிருந்தால், அன்பான சகோதர சகோதரி, என் பக்கத்தில் தப்ப வச்சுட்டு ஆண்டவர் திறக்கல சொல்லிட்டு இருப்பேன். நான் என்னையே ஏமாற்றிட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் நான் கிளியர் ஆயிரணும். ஹல்லேலூயா. என் பக்கத்தில் தவறுகள் இருந்தால் அதை கிளியர் ஆயிரணும். யாபோக்காட்டின் கரையில் யாக்கோபுக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஏசாவின் மேல் கை வைக்கிறதுக்கு பதிலாக கர்த்தர் யாக்கோபின் மேல கை வச்சு அவனை திருத்துறார். ஆமே, பல இடத்துல நாம திருந்திட்டனா எல்லாமே திறந்துரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம திருந்துனா எல்லாம் திறக்கும். ஆமே, திருந்தாம திறக்காது. ஆமே, நமக்கு திறக்கிறது பிடிக்குது, திருந்துறதான் பிடிக்க மாட்டேங்குது. ஆமே, சிலது திருந்தாம நம்ம லைஃப்ல திறக்காது. ஆமே, அப்ப சமூகத்தில் இருந்து அபிமெலேக்குக்கு தன் செய்தது தப்பு என்பது எப்படி தெரிந்தது என்றால், அவன் தன் சுயத்தில் அதை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் அதை தெரியப்படுத்துகிறார். அபிமெலேக்குக்கு கர்த்தர் தான் சொல்லணும்னா நமக்கும் கர்த்தர் தான் சொல்லணும். அப்ப நான் இருந்து கேட்கணும், ஆண்டவரை ஏன் அடைக்கப்பட்டிருக்குது, என் பக்கத்தில் ஏதாவது தவறு இருக்குது ஆண்டவரே. யாபோக்காற்றின் கரையில் உட்கார்ந்த போது அவரோடு போராட தான் தெரிகிறது என் பக்கத்தில் மிஸ்டேக் இருக்கு. இப்ப கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்டதும் யாக்கோபு சொல்றார், ஆண்டவரே நான் யாக்கோபு. யாக்கோபு அவன் உணர்வடைகிறான். உணர்வடைந்து திருந்த விட்டு கொடுத்ததும், ஆமென், தடுக்க வந்த ஏசாவின் முன்பாய் கர்த்தர் வாசலை திறந்து கொடுக்கிறார். நான் திருந்த வேண்டிய இடத்தில் திருந்தினால் எனக்கான வாசல் எல்லாம் கர்த்தர் திறந்து கொண்டே இருப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தவறுதலினால் வந்த அடைக்கப்பட்ட வாசல்களை நான் திருந்தாமல் என் தேவன் திறக்க மாட்டார். ஆமென், திறக்க மாட்டார். அவர் திறக்கணும்னா நான் திருந்தணும். ஹல்லேலூயா. அதுக்கு வெயிட் பண்ணுவார். இதுக்கு காலம் கிடையாது. இத்தனை காலத்தில் உனக்கு திறப்ப அப்படி இல்லை. நீ எப்ப திருந்துறியோ அப்ப திறப்பார். நாம் எப்போ திருந்துறோமோ அது ஒரே நாளில் திருந்துட்டா ஒரே நாளில் திறப்பார். இன்னைக்கு திருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு திறப்பார். இல்லை ஆண்டவர் இனியும் 1 வருஷம் தான், அவரும் 1 வருஷம். ஹல்லேலூயா. எனவே தான் தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது நாம் அதற்கு உடனே கீழ்ப்படியணும். இல்லை என்றால் நமக்கு முன்பாய் அடைபட்ட வாசல் இன்னும் இறுக்கமாகி கொண்டிருக்கும். இறுக்கமாகி கொண்டிருக்கும். இருப்பு தாழ்பாள்களை போல இன்னைக்கு அநேக வாசல்கள் இறுக்கமாக. காரணமே, இந்த வார்த்தையை காலையில் தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட உணர்த்தின ஒரு காரியம், நீ திருந்த வேண்டிய காலத்தில் திருந்திருந்தாள் சில வாசல்கள் எல்லாம் இன்னைக்கு உனக்கு ஈஸியா இருந்திருக்கும்பா. ஆமே, இன்னைக்கு இருப்பு தாழ்பாள்களை போல பல வாசல்கள் இறுக்கமாய் அடைக்கப்பட்ட ரீசன் என்ன? ஆமே, நாம திருந்த வேண்டியது உடனே திருந்தாமல் பல காரியத்தை தாமதித்துக் கொண்டிருக்கிறதுனால. அன்பான உள்ளமே, இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உள்ளமை, என் பக்கத்தில் ஏதாவது தவறுதல் நிமித்தம் சில காரியங்கள் அடைபட்டிருக்குமானால் இந்த நேரத்தில் அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, உமக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று விட்டுக் கொடுங்கள். இன்று திருந்துவீர்கள் ஆனால் தேவன் உங்களுக்காய் வாசலை திறப்பார். ஆமே, தவறுதலினால் அடைக்கப்பட்டதை அவர்கள் சரி செய்து விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இதை நான் சரி செய்யாமல் என்ன விண்ணப்பம் பண்ணினாலும் பட்டணத்தில் முறியடிக்கப்பட்டு யோசுவாவும் ஜனங்கள் வந்தபோது
ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு சரி செய்ய வேண்டியதை சரி செய்து விட்டு தான் அடுத்து வாசலை திறந்து கொடுக்கிறார். சரி செய்யாமல் நான் என் வாசல் திறக்கும் என்று போவேனே, ஆனால் நான் என்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருப்பேன். ஈஸியா திறக்க வேண்டிய அநேக வாசல் இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல ஸ்ட்ராங்காகிறது மட்டுமல்ல, நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த காலத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, ஆமே, நடந்தது கடந்து விட்டது. இன்றைக்கு கர்த்தர் உணர்த்துவாரானால் அந்த காரியத்தை விட்டு விலகுங்கள், அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார், கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, திட்டத்திற்காக அடைக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுது திறந்தார்? திட்டத்திற்காக அடைக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுது கர்த்தர் திறந்தார்? அன்னாளை குறித்து சொன்னேன். அன்னாளுக்கு வார்த்தை கொடுக்கப்படவில்லை, அப்ப நமக்கு தெரியுது தரிசனம் அல்ல. அன்னால் எந்த தவறும் பண்ணவில்லை, அப்ப தெரியுது தவறுதலினால் அடைக்கப்பட்டதும் அல்ல. ஆமென். அன்னாளுக்கு பலவீனத்தினால் தான் அடைக்கப்பட்டதா என்று கேட்டால் அப்படியும் அல்ல. காரணம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்து வச்சிருக்கிறார். அப்ப பலவீனத்தினால் அது அடைக்கப்பட்டதல்ல, போராட்டத்தினால் அடைக்கப்பட்டதல்ல, தரிசனத்தினால் அடைக்கப்பட்டதல்ல. கர்த்தர் சில திட்டத்திற்காக அடைச்சு வச்சிருக்கிறார். எத்தனையோ வருஷமா இவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுகிறது பிள்ளைக்காக தான். ஒரு பக்கம் பிள்ளை இல்லைங்கிற வேதனை, இன்னொரு பக்கம் பெனினால் விசனப்படுத்துகிற வேதனை. ஆமென். ஒரு காரியத்தை அன்பான தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆமென். நாம் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமே தவிர விசனப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறது இன்னொருத்தங்கள்ட்ட இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிங்கள். அவங்கள பார்த்து அற்பமா எண்ணாதீங்க. நான் ஆமேனே வரல. ஹல்லேலூயா. பெனினாளுக்கு கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறார். அன்னாளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் தன்னிடத்தில் இருக்கிறதை வைத்து காண்பித்து அவளை விசனப்படுத்துகிறார். என்னுடைய வார்த்தை ஒருத்தங்களை ஆறுதல் படுத்த வேண்டுமே தவிர ஒருத்தங்களை காயப்படுத்தக்கூடாது. ஆமென். ஆறுதல் படுத்துகிறது மாதிரி என்கிட்ட வார்த்தை வரலன்னா நான் பேசாம இருக்கிறது. என் நிமித்தம் ஒருத்தங்களுடைய காயம் அதிகமாகிறது என்றால் கர்த்தர் எல்லாவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அன்னாளுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார். பெனினாளுக்கு நான் சொன்னேன் 10 குமாரர் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது பிள்ளைக்கு பேர் தெரியுமா? தெரியாது. அன்னாளுக்கு பிள்ளைக்கு பேர் தெரியுமா? இப்படி கர்த்தர் உயர்த்திடுவார். அவங்கள எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப நாம ஒருத்தங்களை அற்பமா பார்க்குறோன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்கள பயங்கரமாக உயர்த்திட்டு இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. நான் செய்திக்குள் வருகிறேன். அடைக்கப்பட்டது ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் பெனினால் விசனப்படுத்துகிறார். இவ்வளவு கதறியும் ஒரு நல்ல கேரக்டர் அன்னாள். ஆமென். எல்கானாவுக்கு பெனினாலை விட அன்னாளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெனினாலை விட நல்லவா. அப்படி நல்ல கேரக்டர் உள்ளவளுக்கு கற்பை எப்படி இருக்குது? அடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் பாருங்க, லேயால் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு கர்த்தர் லேயால பிளஸ் பண்றார். இங்க பெனினால் அன்னாலை அற்பமா எண்ணப்படுறத கர்த்தர் பார்த்து பெனினால பிளஸ் பண்றார். என்ன ஆண்டவரே, யாக்கோபின் வாழ்க்கையில ராகேல் லேயால் அற்பமா பார்த்ததும் ராகேல் கற்பத்தை அடைச்சிட்டு லேயால பிளஸ் பண்றீங்க. இங்க பெனினால் அன்னாலை அற்பமாய் பார்க்கிறத பார்த்து அன்னாள் கற்பத்தை அடைச்சிட்டு பெனினால பிளஸ் பண்றீங்க. இங்கதான் நமக்கு ஒரு காரியம் தெரிகிறது. அன்னாலே, நீ அழுது கொண்டிருக்கிறது சரியான காரியம்தான், ஆனால் உன் மேல ஒரு தேவ திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ அழுது கொண்டிருக்கிற இடம் சரியல்ல, நீ அழுது கொண்டிருக்கிற முறை சரியல்ல, நீ கேட்கிற விண்ணப்பம் சரியல்ல. இப்பொழுது ஒரு நாள் தெளிவடைந்து அவள் என்ன செய்கிறார் என்றால் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசியுங்கள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். இதுவரை அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 7வது வசனம் கடைசி படிச்சீங்கன்னா தெரியும். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். எங்க இருந்து அழுவாள் என்றால் சீலோவிலே இருந்து. அழக்கூடிய இடம் முதல்ல தப்பு. யார்கிட்ட அழுகிறது ரொம்ப தப்பு. அவள் அழுது கொண்டிருக்கிற இடம் சரியல்ல. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ற 9வது வசனத்திலே, அவள் சீலோவிலிருந்து எழுந்திருந்தாள். எழுந்து அவள் எங்க போகிறாள்? 10வது வசனம், அவள் போய்
கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. சீலோவிலே அழுது கொண்டிருந்தவள் இப்பொழுது எழுந்து சமூகத்தில் வந்து அழ துவங்குகிறாள். முதல்ல பொசிஷனை மாத்திரா, எங்க இருந்து அழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறாள். யாருக்கு முன்பாக அழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறாள். இத்தனை வருஷம் அண்ணாலே ஆமென், இத்தனை வருஷம் நீ அழுது ஏன் உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் முதல்ல நீ அழுகிற இடம் சரி கிடையாது. நீ இருந்து அழுகிற இடத்தை முதல்ல மாற்றுவோம், பொசிஷனை மாத்து. இந்த காரியத்திற்காக நீ அழ வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு என்றால் அது தேவ சமூகத்தில் மட்டும்தான். இந்த சமூகத்தை விட்டு வேற எங்கே போய் அழுகிறாத. ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் வந்து அழுகிறாள். சீலோவிலே அழுதவளுக்கு பலன் கிடைக்கவில்லை, சமூகத்தில் அழுதவளுக்கு பலன் கிடைக்குது. அன்பு உள்ளம், இந்த வார்த்தையை சொல்லும்போது தைரியத்தோட சொல்லுகிறேன். பலருக்கு முன்பாய் அழுகையை கட்டுப்படுத்தி அப்பா சமூகத்தில் மொத்த கண்ணீரை ஊட்டி கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு என் ஆண்டவர் சீக்கிரத்தில் பலன் செய்வார். உன் முகம் இனி துக்க முகமா இருப்பதில்லை. பலருக்கு முன்பாய் அழுகை கட்டுப்படுத்தி விட்டு கர்த்தர் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு நின்று கொண்டு தேவ சமூகத்தில் வந்து மொத்த கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு சொல்லுகிறேன், அன்னால் அதன் பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை என்ற வார்த்தையின்படியே ஆமென், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சீக்கிரத்திலே ஒரு காலத்தை கட்டளையிட போகிறார். உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆமென். நான் அழுகிற இடம் சரியானதா இருக்கணும். என் பலவீனம் அதிகமாகிற இடத்தில் நான் அழக்கூடாது, என் வேதனை அதிகமாகிற இடத்தில் அழக்கூடாது. சீலோவாவிலே அழும்போது அன்னாளின் கண்ணீர் குறையவில்லை, அன்னாளின் கண்ணீர் இன்னும் அதிகமாகி கொண்டுதான் இருந்தது. ஆனால் சமூகத்தில் வந்து அழுத போது அத்தனை கண்ணீரை ஒரே நாள் தொடக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கு முன்னாடி வர அவளை பார்த்தாலே அழுது கொண்டே இருப்பாள், அழுது கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் குறையும் பார்த்தா ஒவ்வொரு நாள் கண்ணீர் ஜாஸ்தியாகுது, அதிகமாகுது. இப்பொழுது அவள் புத்தி அடைந்து தெளிந்து எழுந்து சமூகத்தில் வந்து அன்பா இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென். சில பலவீனத்தில் சில காரியத்து நிமித்தம் ஆமென் அழுது கொண்டிருக்கிற உள்ளமே, என் கண்ணீர் எங்கே விழ வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க. என் கண்ணீரை வேல்யூவா பார்த்து பலன் தருகிற ஒரே ஒரு இடம் அப்பா சமூகம். மத்தம் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வடிக்கிற கண்ணீர் ஒரு சொட்டானாலும் பலன் உண்டு. ஆமென். எல்லாரும் முன்னாடியே போய் அழாதீங்க. இங்க அவள் கண்ணீர் வடித்த பிறகு அதன் பிறகு எல்கானா முன்பாக போய் அழுதாள் என்று சொல்லவில்லை. ஏன் ஏலிக்கு முன்னாடி கூட அழல. அவர் முன்னாடி அழுதவர்கள் இன்னொருத்தங்க முன்னாடி போய் அழ மாட்டாங்க. ஆமென். அந்த வார்த்தையை நான் இன்னும் தைரியமா நிச்சயத்தோட சொல்றேன். அவர் முன்னாடி அழுதவங்களை மற்றவங்க முன்னாடி சிரிக்க தான் வைப்பாரை தவிர ஆண்டவர். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதான் ஆமென். அந்நாளை கழிப்பாய், என் கண்ணீர் மாற்றிடுவார். சொல்லுங்க, அந்நாளை கழிப்பாய், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என் கண்ணீர். முதல் அவள் செய்கிற காரியம் சீலோவிலிருந்து எழுந்து சமூகத்தில் வந்து உட்காருகிறாள். ஆமென். திட்டமுடைய அன்பு உள்ளமே, திட்டமுடையவர்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் அழுகையை அதிகமாக்குகிறது போலதான் இருக்கும். ஆனால் நான் எங்கே அழுகிறேன் என்பதை ரொம்ப கவனத்தில் வையுங்கள். யாரா இருந்தாலும் சரி, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு முன்பாய் அழுங்கள். உங்கள் அழுகைக்கு கர்த்தர் பலன் தருவார். இரண்டாவது அவள் செய்த காரியம், அவள் வந்தவுடனே விண்ணப்பம், அதாவது ஆண்டவரே எனக்கு வளர்க்க ஒரு ஆண் குழந்தை தாரும் என்று கேட்காமல் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. ஃபர்ஸ்ட் தன்னுடைய அழுகையை மொத்தமா கொட்டுறா. எவ்வளவு நேரம் அழுதான் தெரியவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து அழதான் அவள் விண்ணப்பத்தில் மாற்றம் உண்டாகுது. அவள் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறாள்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு
ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று. அவள் கேட்கிற விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சமூகத்தில் இருந்து அழ 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 அவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்க 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 அவளுடைய விண்ணப்பமே சேஞ்ச் ஆகுது. இத்தனை வருஷம் அவள் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்திருப்பா. ஆனா அவளுடைய விண்ணப்பம் எப்படி இருந்திருக்கும்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க. இப்போ எப்படி கேட்கிற, ஆண்டவர் உமக்கென்று வளர்க்க. இந்த விண்ணப்பம் இப்படி சேஞ்ச் ஆக முதல் ரீசனே அவள் சமூகத்தில் அதிக நேரம் இருந்தது. ஆமென். பொதுவாகவே பிள்ளைக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை கேட்போம், ஆண்டவரே. சிலர் ஆசையில், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை தாங்க, இப்படி சிலர் விரும்பி கேட்போம். ஆனா பிள்ளை பிறக்கிறதுக்கு வருஷம் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரிக்வெஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு ஆணோ பெண்ணோ பிள்ளைய தாங்க. எனக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் தாவீதின் சந்ததியை போல லேவியின் சந்ததியை போல உனக்கு நான் பிள்ளைய தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு ஒன்று கிடையாது, ரெண்டாவது மினிமம் இருக்கும். அதன் பிறகு 3 கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் வருஷம் தாண்ட என்ன ஜெபம் ஆகிட்டு, ஆண்டவரே எனக்கு 3 எல்லாம் வேண்டாம், 1 போதும். காத்திருக்கிற காலம் தாண்ட நம்ம ஜெபங்கள் எல்லாம் எப்படி சிம்பிளாக்கிடுவோம். உண்மையில இங்க அண்ணால் என்ன ஜெபிச்சிருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஆம்பளை பிள்ளை தாங்க இல்லை, எனக்கு பொன் பிள்ளை, ஏதாவது ஒரு பிள்ளை தாங்க, இப்படி கேட்டிருக்க வேண்டியவள். எனக்கு பிள்ளை தாங்கன்னு கேட்க வேண்டியவள் இப்பொழுது உட்கார தான் புரிகிறது, எனக்கு மேல தேவன் வேற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எனக்கு மேல தேவன் வேற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எனக்காக அல்ல, அவருக்காக சிலது என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அவள் பிரேயர் விண்ணப்பத்தை மாத்துறா, ரிக்வெஸ்ட மாத்துறா. எனக்கு வேணாம், உங்களுக்கு வளர்க்க ஒரு பிள்ளை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது அவளுடைய ஜெபம் எப்படி மாறுகிறது என்றால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது என் திட்டங்கள் அல்ல, என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது உம்முடைய திட்டம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் சமூகத்தில் அதிக நேரம் உட்காரணும். அவன் உட்கார சில நேரத்தில் என் அழுகை அதிகமாகி கொண்டுதான் இருக்கும் பல இடத்தில். ஆனால் உட்காருகிறவன் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். அவன் திட்டத்திற்குள் இந்த அன்னாள் வருகிறது வரையிலும் ஆண்டவர் அவளுடைய கற்பத்தை திறக்கவில்லை. அன்பான உள்ளமே, திட்டத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பத்தையோடு இருக்கிற உள்ளமே, நீங்கள் திட்டத்திற்குள் வருகிறது வரையிலும் கர்த்தர் கற்பத்தை திறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். 400 வருஷம் தான் அடிமை என்று ஆபிரகாமுக்கு வாக்கு தந்தவர். இப்பொழுது 430 வருஷமாய் ஜனங்கள் எகிப்திற்குள் அடிமையாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரீசன் என்னன்னா, இரட்சகனாய் மோசே வர வேண்டியவன் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். திட்டத்திற்குள் வருவது அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது ஆமென், அங்கே நாட்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. இங்கே கர்த்தர் காலத்தை குறிக்கல. அன்னாளுக்கு இந்த காலத்துல தான் பிள்ளை கொடுப்பேன் அப்படி ஆண்டவர் தீர்மானிக்கவில்லை. அன்னாளுக்கு இந்த நாளில் தான் பிள்ளை அப்படி தீர்மானிக்கவில்லை. அவள் எப்பொழுது திட்டத்திற்குள் வந்தாலோ அடுத்த நாள் கர்த்தர் கிரியை செய்ய துவங்குகிறார். திட்டத்திற்குள் என் வாழ்க்கை வந்து விட்டார். திட்டத்திற்குள். அப்ப என் மேல இருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள நான் செய்ய வேண்டியது அவரிடத்தில் வருவது மாத்திரமல்ல, இன்னும் அவரிடத்தில் நெருங்கணும். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மோசைக்கு திட்டம் தெரியவில்லை. தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற மோசைக்கு முச்செடியில கர்த்தர் எதுக்கு எழுதினார், என்ன என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியல. எப்பொழுது தன்னை குறித்த திட்டம் மோசைக்கு வெளிப்பட்டது என்றால் தூரத்தில் இருந்த போதல்ல, அவரிடத்தில் நெருங்கி வந்த போது. நாளுக்கு நாள் நெருங்குகிறவன் வாழ்க்கையில தேவ திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். நாளுக்கு நாள் நெருங்குகிறவன் வாழ்க்கையில தேவ ரகசியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பல ரகசியங்கள், பல திட்டங்கள். ஆமென். வெளிப்படாத சீஷர்கள் ஒருவனுக்கு எல்லா திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவன்தான் யோவான். ஏன் இந்த யோவானுக்கு முன்னாடி எல்லா ரகசியத்தை கர்த்தர் போட்டு உடைக்கிறார்னா, மற்ற எல்லா சீஷர்களை காட்டிலும் இந்த யோவான் அவரோடு மிகவும் நெருங்கியிருந்தவன். அவன் மார்பில் சாய்ந்திருந்தவன். அவன் நெருங்க அவரிடத்தில் நெருங்க என்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆமென். இந்த அன்னாள் திட்டத்திற்குள் வருகிறது வரையிலும் அவள் அழுகை ஒவ்வொரு நாளும் அதிகமானதை தவிர, அவள் கற்பம் அடைக்கப்பட்ட நிலைதான் இருந்ததை தவிர அவளுடைய கற்பம் திறக்கப்படவில்லை. காரணம், கர்த்தர் அதை அடைத்திருந்தார். அவர் அடைச்சிட்டார்னா எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ணினாலும் திறக்காது.
ஆமே. அவர் அடைச்சதை அவர்தான். அவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு. அப்ப இது திறக்கிற கீ அண்ணாலே வாண்டதா இருக்கு. அதை உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ திட்டத்துக்குள்ள வந்துட்டேனா எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் திறக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க ஜெப ரிக்வெஸ்ட மாத்துங்க. ஆமென். எனக்கென்று அல்ல ஆண்டவர், என் மேல் ஒரு திட்டத்தை நீர் போட்டு வைத்திருக்கிறீர், அந்த திட்டத்திற்கா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று கேட்டு ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய திட்டம் அந்நாளில் நிறைவேறினதும், நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. ஒரே வசனத்துல அவர் திட்டம் நிறைவேறினதும் சொல்லப்பட்டிருக்குது, அவள் விரும்பினது நிறைவேறினதும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். சாமுவேல் பிறந்த பிறகு அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் ஏற்கனவே வளர்ந்தான் என்று அதுக்கு முந்தின வசனங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இதே வசனத்தில் 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 தேவ திட்டம் இங்கே நிறைவேறினதும் காட்டப்படுகிறது, 2 அன்னாளுடைய விருப்பம் நிறைவேறுகிறது காட்டப்படுகிறது. அப்போ திட்டத்திற்குள் வருகிறது வரை அன்னாளுடைய ஜெபம் ஒன்று இருக்குது, ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை தாரும் என்று. கர்த்தர் அதை செய்யவில்லை, அடைத்தே வைத்திருந்தார். எப்போ அவளுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற துவங்கினார் என்றால் அவர் விருப்பம் நிறைவேறின பிறகு. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கடைசியில் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் உள்ளதை சொல்றேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அவர் சமூகத்தில், அதாவது அவர் திட்டம் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவள் என்னென்ன விரும்பினாலோ அதெல்லாம் நிறைவேறிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அண்ணால் ஆரம்பத்தில் ரொம்ப எதிர்பார்த்துப்பா, ஒரு பிள்ளை இல்லை ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை தாரும் என்று. ஆண்டவர் பேசாமல் இருந்தார். இப்போ அவருடைய திட்டம் அவள் வாழ்க்கையில் பூர்ணமாகி அது வளர துவங்கினதும் அவள் என்னென்ன விரும்பினாலோ அதெல்லாம் கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். தேவ திட்டம் நம்மில் நிறைவேறினால் நம்முடைய விருப்பங்கள் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? திட்டமுடையவன் வாழ்க்கையில் கர்த்தர் அடைத்தார். திட்டத்திற்குள் வந்தபோது கர்த்தர் அதை திறந்தார். அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது தரிசனத்திற்காய் அடைக்கப்பட்டவன். தரிசனத்திற்காய் அடைக்கப்பட்டவன். முதல் சொன்ன 3 காரியத்திற்கும் ஆண்டவர் காலத்தை குறிக்கவில்லை. தவறுதலினால் அடைக்கப்பட்டவனுக்கு காலத்தை குறிக்கவில்லை. அவன் எப்பொழுது திருந்தி விண்ணப்பம் பண்ணினானோ அவனுக்கு கர்த்தர் திறந்தார். தடையினால் அடைக்கப்பட்ட, பலவீனத்தால் அடைக்கப்பட்டு, போராட்டத்தினால் அடைக்கப்பட்டவர்கள் காலத்தை குறிக்கவில்லை. அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண துவங்கினது கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிவிட்டார். திட்டத்திற்குள் அடைக்கப்பட்டவளுக்கும் காலத்தை குறிக்கவில்லை. அவள் திட்டத்திற்குள் வந்ததும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அதிசயத்தை செய்தார். ஆனால் தரிசனத்தால் அடைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் காலத்தை குறித்திருக்கிறார். சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் எப்பொழுது கற்பம் தரித்தாள் என்று. ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்படியானால் ஒரு வார்த்தையை தைரியத்தோடு சொல்ல விரும்புகிறேன். தரிசனம் உடையவனுக்காக ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஆபகுக்கு 2-3 சொல்லப்படுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தரிசனம் உடையவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு காலத்தில் கர்த்தர் செய்ய மாட்டார், குறித்த காலத்தில் செய்வார். மற்ற 3 கூட்டத்தாருக்கும் அவர்கள் வர வேண்டிய விதத்தில் வந்ததும் கர்த்தர் செய்தார். ஆனால் தரிசனம் உடையவனுக்கு அவன் நினைத்த காலத்தில் கர்த்தர் செய்ய மாட்டார், அவர் குறித்த காலத்தில் செய்வார். ஒரு வார்த்தையை தந்து, ஒரு தரிசனத்தை தந்து கர்த்தர் இன்னைக்கு சிலதை அடைச்சு வச்சிருக்கிறார்னா அன்பு உள்ளமே, அந்த குறித்த காலத்திலே கர்த்தர் அவைகளை திறக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நான் குறித்த காலம் அல்ல, இது கர்த்தர் குறித்த காலம். இந்த ஆபகுக்கு 2-3 எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் அது வைக்கப்பட்டு அந்த ஃபைல் உங்களுக்குன்னு இருக்குது.
அந்த ஃபைல் அழியல, அந்த ஃபைல் டெலீட் ஆகல, அந்த ஃபைல் அவர் டேபிள்ல இருக்குது. குறித்த காலம் வரும்போது யார் அந்த ஃபைல் எடுக்க மறந்தாலும் அந்த ஃபைல் எழுதினவர் மறக்க மாட்டார், அதை எடுப்பார்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் அது சொல்ல முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆமென். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். நான் போய் சொல்லுவேன், நான் பல போய் சொல்லுவேன், ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். எனக்கு வாக்கு தந்தவர் பொய் உரையா கர்த்தர், அவர் சொல்லி இருக்கிறார், ஆனால் அது நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க. அப்ப தரிசனத்தால் அடைக்கப்பட்டவர்களுக்கு குறித்த ஒரு காலம் உண்டு, குறித்த ஒரு காலம் உண்டு. தரிசனம் உடையவர்களுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும் வரையிலும் கர்த்தர் திறக்க மாட்டார், திறக்க மாட்டார். தரிசனம் காண்பித்த யோசேப்பின் சிறை கதவு திறக்கிறதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த காலம் யோசேப்புக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சாரால் இந்த காலத்தில் தான் கற்பம் தரிப்பாள் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. அப்படி தெரிந்திருக்குமானால் அந்த காலம் வரையிலும் ஆபிரகாம் வெயிட் பண்ணி இருந்திருப்பார். ஒவ்வொரு முறை ஆண்டவர் பேசும்போதும் எதிர்பார்த்து பேசுகிற ஆண்டவர், என்ன கொடுப்பீர் ஆண்டவரே, எப்போ செய்வீர் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொருத்தரையா முன்னிறுத்தி இவன் பிழைப்பானாக, இவன் பிழைப்பானாக ஆபிரகாம் ஆப்ஷன் வைக்கிறார். ஆமென். தரிசனம் உடையவனுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். வார்த்தை தந்திருக்கிறார் என்றால் வார்த்தை நிறைவேறுகிற ஒரு காலம் உண்டு. தந்தவருக்கு அதை நிறைவேற்ற தெரியும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ இந்த வார்த்தை நிறைவேறும் காலத்தில் வேதம் சொல்லுகிறது, சாரால் பலனடைந்து அவள் கற்பம் தரித்தாள் என்று. அந்த காலகட்டத்தில் சாராளின் கற்பம் செத்து இருந்தது என்று வேதம் காண்பிக்கிறது. செத்து இருந்த பிறகு அது பலனடைகிறது. வார்த்தை உடையவனுக்கு, தரிசனம் உடையவனுக்கு சூழ்நிலை எப்படி செத்திருந்தாலும் காலம் வரும்போது அது பலனடையும் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஆனால் அது நிறைவேறும் காலகட்டத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் தெரிந்த வார்த்தைகள் தான். ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்றார். தரிசனம் உடையவர்கள் கவனிக்க வேண்டிய பிரதானமான ஒரு காரியம், நான் நடக்க வேண்டிய பாதை தரிசன பாதையில் தான் நடக்கணும். என் ட்ராக் மாறிடக்கூடாது, என் ட்ராக் மாறிடக்கூடாது. இதுக்கு முந்தின அதிகாரங்களிலே நமக்கு தெரியும், ஆபிரகாம் கொஞ்சம் ட்ராக் மாறுவார், இன்னொரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவார். தரிசனம் உடையவனுக்கு ஒரு குறித்த காலம் உண்டு. அந்த காலம் நிறைவேறுகிறது வரையிலும் தரிசனம் உடையவன் தரிசன பாதையில் தான் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உடையவன் தரிசன பாதையில் தான் நிற்கணும். நீ நிற்பது தரிசனமான பாதையானால் அந்த பாதையில் உனக்கு எந்த சூழ்நிலையானால் அதை குறித்து கலங்காதே. கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். அவர் நிறைவேற்ற வரும்போது நிறைவேறுகிற பாத்திரம் அவர் விரும்புறது போல நிக்கணும். ஆமென். அவர் நிறைவேற்ற சவுல் செய்த மிகப்பெரிய தப்பு அதுதான். சாமுவேல் ஒரு காரியத்தை, நான் வர்றது வர நீ பலியிட்றாது என்றார். சாமுவேல் வரும்போது சவுல் தான் தனக்கு சொல்லப்பட்டது போல சவுல் நின்றிருப்பாரானால் அந்த இடத்துல சவுலுடைய சாப்டர் வித்தியாசமா இருக்கும். ஜனங்களுக்கு முன்பாக அவன் இழந்துடக்கூடாது, சில காரியத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சாமுவேல் சொன்ன வார்த்தையை மீறி சில காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் ஒரு நாள் வருவார். வரும்போது அவர் எதிர்பார்க்கிற இடத்துல நான் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை எதிர்பார்க்கிற காலத்தில், அந்த காலம் எனக்கு தெரியாது, அது நிறைவேறுகிற நேரம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், காலம் உண்டு, நிறைவேறுகிற ஒரு நேரம் உண்டு. அதுவரை இந்த தீபத்தை கர்த்தர் அணைய விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவரை அணைய விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா நிறைவேற வரும்போது நான் நிக்கணும். அதனாலதான் ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாமே நீ அழகாத நடந்துட்டு இருந்த ஆபிரகாமே, நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னதான் பாப்ப? ஒவ்வொரு முறையும் ஆமென். பாருங்க, சோதோமின் ராஜா அவனை ஆசீர்வதிக்க வருகிறான் என்று தெரிந்த போது கூட கர்த்தரை பார்த்தவன் ஆகார் விஷயத்தில் கர்த்தரை பார்க்கல.
சாராள் சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இப்படி சொல்லியிருக்கணும். சோதோமின் ராஜா வரும்போது அப்படி பார்த்தவன் சாராள் ஆகாரம் கொண்டு வரும்போது அப்படி பார்க்க விட்டு விட்டான். அதுவரை கரெக்டா கிளியரா நடந்து கொண்டிருக்கிறவன் இப்பொழுது கொஞ்சம் ஆப்ஷன் மாத்திரா, ட்ராக் மாறினதும் ஆண்டவர் இப்பொழுது நிறைவேறும் காலம் வரும்போது எச்சரித்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உனக்கு செய்ய போறேன், செய்கிற காலத்தில் உன் ட்ராக்கை மாத்திராத, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு ஆபிரகாம் வாழ்க்கையில வந்த சேஞ்ச் என்ன தெரியுமா? அது நிறைவேற்றும் போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4வது அதிகாரம், அதுல ஒரு சில வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். 18 முதல் 21 வசனங்களை வாசியுங்கள். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, தன் 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, ஆண்டவர் இது பேசுறது 99 வயதுல. 99 வயதுல வந்து அவன் ட்ராக் கிளியர் பண்றார். அவன் ட்ராக் கிளியர் பண்ணி இப்பொழுது 100 வயதான போது வேதம் சொல்லுகிறது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20-21 வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ராக்குக்குள்ள வந்துட்டான். 100 வயதில் அவன் ட்ராக்குக்குள்ள நின்றதும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் குறித்த காலத்தில் சாராளை கற்பந்தரிக்க பண்ணினாள். இந்த குறித்த காலத்திற்குள் சாராள் ஆபிரகாம் மட்டுமல்ல இந்த நிலையில் நின்றது. சாராளை குறித்து நான் வாசிக்க கேட்டது போல எபிரேயர் 11:11 சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை. இதே சாராள் தான் என்ன சொல்லி ஆகார அனுப்பி விடுகிறார், என் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இனி அல்ல, என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்க. பல இடத்துல இன்னைக்கு பல குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே, அவன் புருஷனுக்கு நம்பிக்கை இருக்கும், மனைவிக்கு நம்பிக்கை இருக்காது. சில இடத்துல மனைவிக்கு விசுவாசம் இருக்கும், புருஷனுக்கு. ஆனால் இந்த வார்த்தையை நான் காலையில் தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை, தரிசனமுடைய தேவ பிள்ளையே, வாக்கு தத்தமுடைய தேவ பிள்ளையே, கர்த்தர் நிறைவேற்றும் காலம் வரும்போது நீ குடும்பமா ஆண்டவர் விசுவாசிப்பீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் செய்ய போற முதல் மாற்றமே புருஷனை மனைவி விசுவாசிக்க வச்சு கையில கர்த்தர் நன்மையை தர போறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஆபிரகாமும் விசுவாசித்தார், சாராளும் விசுவாசித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நானும் என் புருஷனும் நானும் என் மனைவியும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று விசுவாசிக்கிறவங்க, நம்புறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமுடைய தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் ஒருவேளை அநேகர் இந்த நிலை இல்லாமல் இருக்கலாம், அதை குறித்து கவலைப்படாதீங்க. என் புருஷன் இந்த நிலையில் இல்லையே, என் மனைவி இந்த நிலையில் இல்லையே, என் பிள்ளைகள் இந்த நிலையில் இல்லையே, இப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி எனக்கு செய்ய நிறைவேறும் காலத்திலே நீங்களும் உங்கள் குடும்பம் மொத்தமும் தேவ சமூகத்தில் நிற்க என் ஆண்டவர் வைப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உருவாக்கவும் வல்லவர், என் ஆண்டவர் பிரிந்து கிடைக்கிறதை இணைக்கவும் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்பி என் குடும்பத்தை இந்த வார்த்தை நிமித்தமாக சில திரும்ப கட்ட போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாமும் விசுவாசித்தான். சாராளை குறித்து சொல்லப்படுகிறது, சாராளும் விசுவாசித்து தரிசனமுடையவன் வாழ்க்கை நிறைவேறும் காலத்தில் கர்த்தர் உருவாக்குகிறது மட்டுமல்ல, உங்கள் குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வைக்க போகிறார். நம்புற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி, நானும் என் குடும்பம் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற காலம் உண்டு, நானும் என் குடும்பம் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற காலம் உண்டு, நானும் என் குடும்பமும் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற காலம் உண்டு. சாராள் விசுவாசத்தில் வருகிறது வரையிலும் ஆபிரகாம் தான் விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல சாராள் அவர் பிளேம் பண்ணல, நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிற, இப்படியெல்லாம் பிளேம் பண்ணல. நீங்க யாரும் பிளேம் பண்ணாதீங்க. உங்க புருஷன் விசுவாசிக்கலையா ஜெபிங்க, உங்க மனைவி விசுவாசிக்கலையா ஜெபிங்க, பிள்ளைங்க விசுவாசிக்கலையா ஜெபிங்க. ஒரு காலம் வரும்போது விசுவாசிக்க வைப்பார். ஆமென். உங்க புருஷனை குறித்து பிளேம் பண்ணாதீங்க, உங்க மனைவியை குறித்து பிளேம் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை பிரதர், உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை பாஸ்டர், இப்படி சொல்லாதீங்க. விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தர். உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென்.
ஹalleluya. நாம இன்னைக்கு ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிறோம்னா இது நம்முடைய பலத்தில் வந்த விசுவாசம் கிடையாது. அவர் துவக்கி இருக்கிறார். ஹalleluya. துவக்கினவர் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நிறைவேறும் காலம் வந்தபோது கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட எதை பார்க்கிறார்? அவன் திட்டத்தில் நிற்கிறான், தரிசனத்தில் நிற்கிறான். திரும்ப இந்த வார்த்தையை சொல்ல ஏவப்படுகிற தரிசனம் உடையவன் தரிசன பாதையில் நிற்கணும். நான் எந்த பாதையில் நடக்கிறேன் என்பதை நினைத்து பாருங்க. என் ட்ராக் சரியா தான் போகுதா? இன்னொரு ஆப்ஷனை நான் வச்சிருக்கிறேனா? இன்னொரு காரியத்தை பார்க்கிறேனா? இல்லை, இது ஒரே பாதை. பலி செலுத்து நான் ஈசாக்கை சொன்ன உடனே ஆபிரகாம் இன்னொரு பாதையில் போகவில்லை. அவர் பாதையில போற பாதை கடினமான பாதை தான். பல வார்த்தைகளுக்கு பதில் இல்லாத பாதை தான். ஆனால் அவன் சரியாய் போனதுனால முடிவு மகிமையாய் மாறினது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சரியான பாதையில் போகிறேன், வாழ்க்கையில கர்த்தர் முடிவை மகிமையாய் மாற்ற போகிறார். ஹalleluya. விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு வார்த்தை தைரியத்திற்காய் ஆவியான உணர்த்தினதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த தரிசனம் உடையவன் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் தரிசனத்தை நீ ஆப்ஷனை மாத்தினாலும் உன்னை திருப்ப கொண்டு வந்து நிறைவேற்றி தான் கர்த்தர். ஹalleluya. ஆமே. எகிப்திற்குள்ள மோசை அனுப்புனதே ஜனத்தை வெளியில. இதுல பார்வன் எவ்வளோ கடினமானாலும் சரி, மோசே உன்னை அனுப்பின காரியத்தை செய்யாம கர்த்தர் விட மாட்டார். என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை செய்யாம என்ன விட மாட்டார்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆபிரகாம் நீ ஆப்ஷன் மாத்தி போனாலும் உன்னை இழுத்து வந்து அவர் செனச்சதை செய்யாம தரிசனமுடைய வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தை தந்தவர் என்னில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் தரிசன பாதையில் நில்லுங்கள். விசுவாச துவக்கினவர் அவர் என்ன விரும்புகிறாரோ அதில் நான் உருவாக்கப்படணும். ஆமே. அதை நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன். நம்முடையதை உருவாக்குறது அவருக்கு விஷயம் கிடையாது, நம்ம உருவாக்குறத விஷயம். ஆமென். ஈசாக்கு உருவாக்குறதுக்கு 10 மாசத்துல உருவாக்கி கொடுத்துட்டாரு. ஆனா இந்த ஆபிரகாமை உருவாக்குறதுக்கு 24 வருஷம் ஆச்சு. ஆமென். 24 வருஷம் எடுத்தார். ஆண்டவருக்கு நன்மை உருவாக்குறது விஷயம் கிடையாது, ஆண்டவருக்கு நம்மை உருவாக்குவது விஷயம். உருவாக்க விட்டு கொடுங்கள். தரிசனத்து பாதையில் நில்லுங்கள், திட்டத்திற்குள் நில்லுங்கள், தவறை சரி செய்து நில்லுங்கள், பலவீனத்தை குறித்து கலங்காமல் தேவனை நோக்கி நில்லுங்கள். உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி உங்கள் கற்பங்களை திறக்க பண்ணி கர்த்தர் நன்மையை காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற இதயத்தோட இதில் எந்த நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ ஆவியானவர் கரத்தில் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya ஆவியானவருடைய கரத்தில் விட்டு கொடுத்து ஹalleluya ஏதாவது தவறுதல் நிமித்தம் அடைக்கப்பட்டிருக்குமானா கர்த்தர் அதை இப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் உணர்த்துவார். அந்த காரியத்தை சரி செய்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்பாய் கர்த்தர் திறக்க போகிறார். ஹalleluya இனியும் அடைக்கப்பட்ட நிலையில் நீ இருக்க கூடாது. ஆமா, இனி உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை என்று சொல்லி தான் வாக்கு தந்திருக்கிறார். இனி கற்பம் விழுகிறது இல்லை. ஆமா, இனி மலடு உன் தேசத்தில் இருப்பது இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் தந்திருக்கிறீர். இந்த ஆகஸ்ட் ஜெபத்திலே இந்த 5வது நாளிலே எப்பத்தா என்று சொல்லி எங்களுக்கு எல்லாவற்றையும் திறக்கிறவர். ஆமென். ஒவ்வொரு கற்பத்திலும் கர்த்தருடைய அதிசயம் விளங்குவதாக. ஹalleluya ஹalleluya. இனி ஒரு நாள் அல்ல, இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்பட்ட மேகத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற தேவன். இது அடைக்கப்பட்ட கற்பத்திலே சத்தம் தொனிப்பதாக. ஷரபல பௌதரியா தரபல கரபல பஷலதரியா தரபா லிக்கரபல பஷந்தலரியா தரபா. திட்டத்திற்குள் வா சகோதரா, திட்டத்திற்குள் வாங்க சகோதரி. இதோ உனக்கான வாசல் திறக்கப்படுகிறது. இனி நீ அழுது கொண்டிரா. உன் நிந்தை நீக்கப்படுகிறது, உன் அவமானம் நீக்கப்படுகிறது. உன்னை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார்.
Labrama hantala rakashatala riadara balabodara லிப்ராமா ஹந்தலரியாதரா. உன் வாழ்க்கையில் தரிசனம் இருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. இதோ இந்த காலம் நிறைவேறுகிற காலம். கர்த்தர் திறக்க போகிறார். நீ சமூகத்தில் நில்லு, அவர் தரிசனத்தில் நில்லு. உனக்கான வாசல் திறக்கப்பட போகிறது. இதோ ஈசாக்கு பிறக்க போகிறார். இதோ சாமுவேல் பிறக்க போகிறார். இதோ சிம்சோன் பிறக்க போகிறார். ஒரு அபலசந்த தேவ புத்திரர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் பிறக்க போகிறார்கள். உன்னில் உருவாக்கப்பட போகிறது மகிமைக்காக. ஹல்லேலூயா. காலம் தாண்டினாலும் எலிசபெத்தும் சகரியாவும் நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நின்ற போது ஆமென், அவர்களை குறித்த தரிசனம் நிறைவேறினது போல எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அர்ப்பணித்துக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஆமென். விசேஷமாய் பிள்ளைக்காய் காத்திருக்கிற உள்ளமே, இந்த நேரத்தில் உங்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் கற்பத்தை திறந்தருளுவீராக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி இருப்பார்கள் என்றால் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுங்கள். எத்தனை வருடங்கள் ஆனாலும் உன் கற்பத்தில் அதிசயத்தை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட கற்பமானாலும், செத்து போன கற்பமானாலும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், இந்த வருஷம் இந்த மாதத்திலே கர்த்தர் திறக்க பண்ண போகிறார். திறக்க பண்ண போகிறார். திறக்க பண்ண போகிறார். அதிசயம் விளங்க போகிறது. செத்த கற்பத்தில் சத்தம் கேட்டது போல இது உன் செத்த கற்பத்தில் சத்தம் கேட்கிறது. லப்ரபல சந்தல ரியாதர பலபௌத ரியாதர ரிகார பலபௌ சந்தல ரியாதர பலபௌ ஷியாதர. ஹல்லேலூயா. செத்து போன சாரலின் கற்பத்தில் கொஞ்ச நாள்ல ஆமென் பிள்ளையோட ஹார்ட் பீட் சத்தம் கேட்குது. செத்த கற்பத்தில் சத்தம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியத்தோட சொல்லுகிறேன். ஆமென். செத்தவன் கற்பத்தில் கர்த்தர் சத்தம் கேட்க வைக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அடுத்த ஆகஸ்டுக்குள்ள ஆமென் இனி மலர் இந்த சபையில் இருப்பதில்லை. ஆவி நிறைவோட அபிஷேகத்தோட இது உன்னதத்தில் ஒரு ஆசீர்வாத மலை. உன்னதத்தில் ஒரு ஆசீர்வாத மலை. உன்னதத்தில் ஒரு ஆசீர்வாத மலை. உருவாக்குகிற மலை. உருவாக்குகிற மலை. லிப்ரா பல ஹந்தரா கஷதர பல பௌதரா. ஆமென். ஆமென். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி பிள்ளைக்காய் காத்திருக்கிற உள்ளங்கள் ஆமென். விசேஷமாய் பல ஆண்டுகளாய் என் கற்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று வார்த்தை பிடித்துக் கொண்டு வார்த்தை தந்திருக்கிறவர் எனக்கு செய்யுங்கப்பான்னு கேட்க விரும்புகிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். ஒரு கரத்தை உங்கள் வயிற்றில் வைத்துக் கொள்ளுங்கள். வெட்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென். இனி உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை. இனி உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை. இனி உன் கூடாரத்தில் மலடு இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவாயாக. 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 நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு விசுவாசத்தோடு இதோ திறக்கப்படுகிறது. உன் நிந்தை நீங்குகிறது. உன் அவமானம் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் ரிபலபரபலபோ சந்தலரியாதரபலகதரியாதரபலபோ. Jesus, hallelujah. El Shaddai சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை வரவழைப்பவரே. சொல்லுங்க. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர்
கைகளை உயர்த்தி என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் ஆமென். என்னால் ஹல்லேலூயா. உம்மால் எல்லாம் கர்த்தர் திறந்த வாசலுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவே. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி அனுமதித்ததெல்லாம் glory. அனுமதித்ததெல்லாம் Jesus. ஆமென். ஆதீன் இத சொல்லுங்க. நேர்த்தியாய் செம்மையா செய்து முடிப்பே. glory எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத நம்பிக்கையோடு காத்திருங்க. உம்மால் கூடா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று. ஆமென். கர்த்தர் அடைக்கிறார்னா கர்த்தர் திறக்க போறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். சகரியா எலிசபெத் பாத்தீங்கன்னா அவங்க வேதத்தின்படி தங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள். ஆனா அவங்க வாழ்க்கையில ஏன் தாமதமாச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டா சொல்லுவார், இல்ல தகுந்த காலம் இன்னும் வரல. நிறைய சத்தியங்களை இந்த நாளிலே கேட்டோம். ஆமே. அதனாலதான் காத்திருக்கிறவர்கள்ட்ட புத்திரபாக்கியத்துக்காய் ஜெபிக்க சொல்லும் போது அவங்க கிட்ட முதல்ல கேட்கறது, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னா நீங்க நம்பி காத்திருங்கள். ஆமென். நிச்சயமாய் குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாகவே தந்திருக்கிறார். காரணம் இதே வசனம் தான் இந்த நாளுக்காக ஆண்டவர் வந்து நினைவிலே கொண்டு வந்தார். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அதே வசனம்தான் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாகவும் பேசப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை கூட மகிமை செலுத்துவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் இந்த 5வது நாள் கூடுகை கர்த்தர் பொறுப்படுத்து ஆரம்பம் முதல் இம்மட்டும் ஆசீர்வதித்து நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசினேன். விசேஷமாய் புத்திரபாக்கியத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நீர் அவர்களுக்குள்ளே அனுப்பிவிட்டீர். செத்து போன கற்பத்திலே சத்தத்தை கேட்க பண்ணி நீரப்பா. ஆண்டவரே, எலிசபெத்துக்கு நீர் உம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணி எல்லாரும் சந்தோஷப்பட வைத்தீரப்பா. அப்படி அநேக சாட்சிகளை இதுவரை கேட்க பண்ணி இருக்கிறீர். இனி கேட்கப்படாத பல சாட்சிகளை நீர் கேட்க பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதிப்பீராக.
பெரிய காரியங்களை செய்யும். உங்க சரீரத்துல வேண்டிய கிருபைகளையும் சுகத்தை அனுப்புங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை விலக்குங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து ஆரோக்கியம் வர பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீங்க சொன்னீங்களே கற்பமும் மலடும் இருக்காது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று. அப்பா காத்திருக்கிறாங்க. அவங்க லைஃப் பூரணாக கம்ப்ளீட்டாக ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதம் அவங்க லைஃப்ல நடப்பதாக என்று ஆண்டவரை சபையாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாகட்டு. தொடர்ந்து தகப்பனே மாலை கூட்டம், நாளை நடக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை கனம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவலமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.